ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கிறும் கண்ணார் அமுதனை கண்டவர் யார்? யார் உள்ளர்? உள்நாடி உள்ளே ஒளி பெற நினைக்கிறார், கண்ணாடி போல கலந்து நிற்பானே. இதுதாப்பா ஆன்மீகம். நீ தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய நெற்றியிலே ஒளி தோன்றினால் அந்த ஒளியிலே முருகனை நீ மணியாக தரிசித்தால் அதுதான் சுப்பிரமணின்னு பேர். இந்த சுப்பிரமணிக்கு இன்னொரு பேர் தான் முருகன் தமிழ் பெயர். ஆக இதுதான் வழிபாட்டின் உண்மையான தத்துவம். ஆனால் நிச்சயமானது பரம்பொருள் ஒன்றுதான், அவன்தான் முருகப்பெருமான். முருகனை கும்பிட்டா உங்களுக்கு இகபர சௌபாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கும். சிவனுடைய திரண்டு சக்தியாகிய முருகப்பெருமானுக்கு இந்த கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆணையை எனக்கு கொடுத்தவர் மகா அவதார் பாபா. 2008 கும்பாபிஷேகம் செய்தேன். இந்த கடவுளர் சிலைகளை எல்லாம் இங்கே, திருமேனிகளை எல்லாம் இங்கே நான் ஸ்தாபிதம் செய்தேன். இப்படியாக இந்த ஆலயம் அமைந்தது. இந்த ஆலயம் பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ காசுக்காகவோ அமைக்கப்பட்ட ஆலயம் அல்ல. நாங்கள் யாரிடமும் தட்டு காசு உபயங்கள் எதுவும் வாங்குவதில்லை. தயவு செய்து அதை கொடுக்க வேண்டாம். உண்மையாக உள்நோக்கி தியானம் செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். நான் பெற்ற இன்பம் பெருகைய வயது. இதுதான் ஆன்மீகம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு.